அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி முதலமைச்சருக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இமெயில் மூலம் தகவல் வந்ததை தொடர்ந்து தன்வந்திரி நிலைய காவல்துறையினர் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் வீடுகள் முழுவதும் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இமெயில் மூலம் தகவல் வந்ததை அடுத்து அவர்கள் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. முழு விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் கடந்த 2 மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து காவல்துறை மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்ட பிறகு அது வெடிகுண்டு புரளியாகவே இருந்து வருகிறது. இது குறித்து அந்த காவல்துறையினர் யார் விடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்து தகவலும் இதுவரைக்கும் தெரியாத நிலையில காவல்துறையினரும் கடுமையான குழப்பத்தில் தான் ஆழ்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில ஏற்கனவே ஜிப்மர் மருத்துவமனை, துணைநிலை ஆளுநர் மாளிகை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே போன்று முதலமைச்சருடைய வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது தொடர்ந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களுக்கும் இதே போன்று வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தன்வந்திரி நிலைய காவல்துறையினர் முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு விரைந்து சென்று அங்கு மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களை வரவழைக்கப்பட்டு வீடு மற்றும் வீடுகள் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலுமே தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல துணை தூதரகத்திற்கும் பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கும் இந்த வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த வெடிகுண்டு மிரட்டலானது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களில் இந்த வெடிகுண்டானது விடுக்கப்பட்டிருக்கிறது. யார் எங்கிருந்து விடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து இதுவரைக்கும் காவல்துறைகள் தெரியாத சூழல் தான் இருக்கிறது. இது தொடர்ந்து 2 மாதத்திற்கு மேலாகவே இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டினுடைய வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருந்த தொலைல இந்த மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தற்போது தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.